ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பணும். நானு அத்லெட்டிக்ஸ் பசங்களாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்சதா உங்களுக்கு சரியான புரோட்டீன் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். கனி, ஸ்கூலுக்கு வரியா நீ என் கூட? வரேன் சார். மைனி, எல்லா மாத்திரையும் அங்க கட் பண்ணி வச்சுட்டேன். தேங்க்ஸ். வரேன் சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். ஓகே அறிவு, பாய். பாய் மைனி, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்படி இல்லை உனக்கு இப்படிலாம் தோணுது? எனக்கு ஒன்று நினச்சிதான்டா பயமா இருந்தது. அதான் உன்னையும் உட்கார வச்சு பேசினேன். நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறியா? சேச்சே, எனக்கு தோணாத விஷயம் உனக்கு தோணியிருக்கேன்னு சந்தோஷம்தான். சண்முகம், ரத்னா கிட்ட அவசரப்பட்டு பேசுறாத. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். சரியான நேரம் பார்த்து பேசினா போதும். என்ன? அதை விட அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நாளைக்கு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஒரு லிஸ்ட் கூட நான் வாங்கி தரேன். அப்போ சந்தோஷமா அனுப்பி வைக்க போற? ஆமால, நீ அங்க போய் பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் ஏன் அத்தை பொண்ணு பெரிய டாக்டர்னு பீத்திக்கிடுவா. அப்போ பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. சரி, பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனா நான் வரேன். அடுத்ததுலையும் போட்டுருங்க. அதுலயும் அவ்வளவுதானே? வேற ஏதாவது இருக்கா? செக் பண்ணிட்டு சொல்றேன். இங்க சைன் போர்டுல பாருங்க. இதோ இங்க. நாங்க வேற எங்க? செக் பண்ணி பாக்குறேன். பரணி சிஸ்டர் 3 நாள் கழிச்சு யூஎஸ் போறாங்களாம். யார் சொன்னா? அவங்க தான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னாங்க. நான் கிளம்புறேன். ஏதாவது பேசணுமா? ஐயோ, நோ நோ, நான் கிளம்புறேன். ஓ, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க வேணா அப்புறம் வரோம் மேம். ஏங்க, இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வெளியில போகணும்? இல்ல மேடம், கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள். இப்ப எதுக்கு வாழ்த்து? நீங்களும் அறிவு சாரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, அதான் வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏங்க, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அறிவு, என்ன இது? எதுக்கு இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க எங்க என் மேல கோவப்படாதீங்க. ஏங்க, யாருங்க உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னது? ரத்னா மேடம், அறிவு சார திட்டாதீங்க. உங்க தங்கச்சி கனி தான் சொன்னாங்க. கனியா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. போங்க. இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வந்து இறக்கி வைக்க சொன்னோம்ல, இறக்கி வச்சதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா? இல்லை, வெயிலுக்கு அதாமல சேல்ஸ் ஆகும். ஆமாம்மா, பரணியை கிளினிக்கில் விட்டு வருவேன் நான். எல்லாம் ரெடி ஆக்கி வச்சிருக்கேன், புரியுதா? இல்லை, நீங்க என்ன ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே வந்தீங்க? என்ன விஷயம்? பரணி எங்கண்ணே? இப்போ எதுக்கு வந்ததும் வராதுமா பரணி? பரணி, இல்லை, நான் தான் கேட்டுட்டு இருக்கோம்ல. இல்லை, நான் பேசிட்டே இருக்கேன், நீ மட்டும் போன என்ன அர்த்தம்? பரணி, பரணி, கேட்டி பரணி. இல்லை, என்ன இப்ப கத்திட்டு இருக்க? பரணி, என்னக்கா இம்புட்டு சீக்கிரமா வந்துட்ட? ஏண்டி, என்னாச்சு? ஏன் பேர் எதுக்கு ஏலம் போடுற இப்போ? நீ அந்த அறிவழகன் கிட்ட போய் என்ன கட்டிக்க சொல்லி கெஞ்சினியா? இல்லை, இப்போ என்ன நடந்து போச்சு? நீ வந்து குதின்னு குதிச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சு கொஞ்சம் தெளிவா சொல்ல. நீ பேசாதனே, இவதான் பேசணும். இவதான் பதில் சொல்லணும். சொல்லிட்டே. அறிவழகன் கிட்ட என்ன கட்டிக்க சொல்லி கெஞ்சினியா? கெஞ்சலாம் இல்ல, கேட்டேன். அவருக்கு விருப்பமானு கேட்டேன், அவ்வளவுதான். யார் கேட்டா உன்ன? எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு உன்கிட்ட கேட்டேனா? அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிச்சு வைன்னு நான் வந்து உன்கிட்ட கேட்டேனா? சொல்லிட்டே, கேட்டேனா? இல்லை, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு.
அவ ஆறு உன் மைனிலா அத மனசு வச்சுக்க. மதனியா இருந்தா இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாளா? மொத்த ஸ்கூலும் என்ன பார்த்து சிரிப்பா சிரிக்குதுன்னு எனக்கு அவமானமா இருக்கு. ஏட்டி பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா. மொத்த ஸ்கூலும் நான் அறிவழகனை கல்யாணம் படிக்க போறேன்னு எனக்கு வாழ்த்து சொல்றாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ஏட்டி அப்பா நீ பேசாதப்பா. நான் என்ன மானக்கிட்ட போய் திரியறேனா? எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. வெங்கடேசன் பாய் கூசாம ஒரு கதையை கட்டி விட்டான். அப்பவே ஸ்கூல்ல பாதி பேர் நம்பாம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இவ சொல்ற மாதிரி நான் அறிவழகனை கட்டிக்க போறேன்னு சொன்னா என்னப்பா ஆகும்? அந்த வெங்கடேசன் சொன்னது உண்மைன்னு ஆயிடாதா? சொல்லுப்பா, உண்மைன்னு ஆயிடாதா? ஹே ரத்னா, ஊரு என்ன பேசினா என்ன, என்ன நினைச்சா என்ன, உன் வாழ்க்கைய பத்தி நீ பேசாத. தயவு செஞ்சு நீ பேசாத. வெங்கடேஷ் வெங்கடேஷ்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதா? இப்போ அறிவழகன் ஆரம்பிச்சு என்ன கூடி குறுகி நிக்க வைக்கிறேன். நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு? எதுக்காக என்ன எப்படி பாடுபடுத்துற? சொல்லுடி, எதுக்கு இந்த பாடுபடுத்துற? இல்லை சும்மா நீ பாட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே போத. அந்த அறிவழகன் கிட்ட போய் பேச சொன்னதே நான் தான். இப்ப என்ன செய்ய போத? எதுக்குன்னு போய் சொல்லுத? கனி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இதோ இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஸ்கூல் முழுக்க போய் நானும் அறிவும் கல்யாணம் படிக்க போறேன்னு டமர் அடிச்சுட்டு வந்திருக்கா. மானு போச்சுன்னு எல்லாரும் என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறாவ. இப்ப என்ன செய்ய சொல்லு? எல்லாத்துக்கும் யார் காரணம்? இதோ நிக்கிறாளே உன்னோட வீட்டுக்காரி, என் மதனி. இவதான் காரணம். ஏற்கனவே நான் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது பத்தாதா? இப்ப வாழ்நாள் முழுக்க நரகமா மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா இவ? அமெரிக்கா போறேன் போறேன்னு சொல்லி என்ன நிம்மதியா ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணிட்டா. இதை கேள்வி கேட்க கூடாதா? சொல்லுன. என்ன நடந்துன்னே தெரியாம நீ மாட்டு மேல மேல பேசிட்டே போத. உன்னை என்ன பாழுங்கடத்துல தள்ளுறதுக்கா இந்த வேலையை பண்ணா? நீ எங்க கல்யாணமே பண்ணிக்காம ஒத்தையில நிக்க போறதுக்காக தானே செய்தா? அதுக்காக தானே அந்த அறிவழகன் கிட்ட போய் பேசுதா? உன் வாழ்க்கைக்காக பேசுதா? உன் சந்தோஷத்துக்காக பேசுதா? உன் எதிர்காலத்துக்காக பேசுதா? அதுக்காக போய் அவளை குத்தம் சொல்லுத? பேசுற? ஆமால, நான் தான் பேசுதேன். ஏன் தங்கச்சிங்க எடுத்தோம் கவுத்தோம் எடுத்த முடிவெல்லாம் தப்பால போகுது. அவ தானே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுதா. அவளை போய் குத்தம் சொல்லுதிய? அவ செஞ்சு தப்பால? எது ஏன் நல்லதுக்கு எடுத்த முடிவான்னு? ஆமால, நிச்சயமா உன் நல்லதுக்கு எடுத்த முடிவுதான். ஏதோ போற நேரத்துல போற போக்குல உன்னை அசிங்கப்படுத்திட்டு போதான்னு சொல்லுத. என்ன பேச்சுல இது? அவன் நினைச்சிருந்தா நாம தான் போதும், இந்த குடும்பம் எக்கேடு கேட்டா என்னன்னு அவளுக்கு அப்படியே நினைச்சிட்டு போ தெரியாது. அவளுக்கு அமெரிக்காக்கு போற நேரத்துல இந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கா. உன் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்படுதா. அத போய் எப்படி இல்ல இப்படி தப்புன்னு சொல்லுத? எப்போ நீயே சொல்லுப்பா. ஏட்டி அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்றதுதான் கரெக்ட். இல்லை நீ நினைச்சு பாரு, இவ என்ன என்னைய விருப்பப்பட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வந்தவன் இந்த வீடு என்ன நாசமா போகணும்னு நினைச்சா. வந்தவ இந்த வீட்டுல நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தர் உசுறு ஊசலாடும் போதும் இவ தள்ளாடி போராடி எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை நிக்க வைக்கணும் போராடுதா. அதெல்லாம் மறந்துட்டியா? அவளை போய் குத்தம் சொல்லுத? இல்லை நான் தெரியாம தான் கேட்க. உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எசைக்கு என்ன பிடிக்கும், கனிக்கு என்ன பிடிக்கும், வீராக்கு என்ன பிடிக்கும், அப்பனுக்கு என்ன பிடிக்கும், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்து அவ செஞ்சு வைக்கால. அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நீ அவளை கேட்டிருக்கியா? இல்ல உனக்கு தெரியுமா? சொல்ல. இப்படி எதுவுமே தெரியாம நீ அவளை போய் குத்தம் சொல்லுதிய? உனக்கு மனசாட்சி இருக்காங்க? இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல. ஏன்னா நான் உங்க கூட பிறந்தவன், உங்களை தோல்ல போட்டு வளர்த்தவன் நான். அவனா அப்படியா? உங்களை என்ன பெத்தவளா அவ இல்ல கூட பிறந்தவளா?
ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கணும்னு இந்த 2 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பார்த்து பார்த்து செஞ்சவள அவ. டா, கனிக்கு வரைய தெரியும்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியுது. வீராக்கு போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை அவளுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. இதை விட உனக்காக அந்த ஸ்கூலை வாங்கணும்னு ஒத்த கால்ல நின்னவ அவ. அவ முயற்சி இல்லைன்னா அந்த ஸ்கூலே வாங்கியிருக்க முடியாது. அவளுக்கு நீ என்னல செஞ்ச? ஏன் ஒரு வாய் சோறு சமைச்சு கொடுத்திருக்கீங்களா அவளுக்கு? பரணி இந்த வீட்டுக்காக செஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சன்னு வையே, அவளுக்கு கோயில் கட்டி தாண்டி கும்பிடணும். சரி, வந்தவ எண்ணத்துல அள்ளி கட்டிக்கிட்டா, என்ன சுகம் கண்டாவ? அவ வச்சிருந்த நகையெல்லாம் கூட உனக்கெல்லாம் கொடுத்தா, அதை கொடுத்ததுக்கு நீ அவளை தப்பா தானே சொன்ன. அதுக்கு அவளும் உன்ன மறுபடியும் மன்னிச்சுல விட்டா. எப்படி இல்ல அவளை போய் தப்பா பேசுத? அவ செய்யற நல்லதெல்லாம் உங்களுக்கு வேணாம், அவ உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டா உடனே பாதகத்தி ஆயிட்டா. அவ்வளவுதான் நீங்க அவளுக்கு கொடுக்குற மரியாதையா? சரி இருல, அந்த அறிவழகனை உனக்கு கட்டி வைக்கிறதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு என்ன கார் கிடைக்க போதா, வீடு கிடைக்க போதா, பங்களா கிடைக்க போதா, இல்ல பணம் கிடைக்க போதா? உன் நல்லதுக்காக செய்யணும்னு பார்த்தா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செய்ய பார்த்தா, அது உனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டதுக்கு அவளை ஏசுத போதும்ல. அவ இந்த வீட்டுக்காக செஞ்ச நல்லதெல்லாம் போதும், அதுக்காக அவ வாங்கின கெட்ட பேரும் போதும். எல்லாத்தையும் விட்டுட்டு போதா, அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைல்ல. இன்னொரு 3 நாள் அவளே போயிடுவா. அப்புறம் நீயும் உன் தங்கச்சிகள் இந்த வீட்டுல உட்காந்து நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. ஏட்டி, உன் அண்ணன் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வாக்கு. இதை நீ புரிஞ்சுக்கலன்னு வையே, நிலம் மனுஷியே கிடையாது. இந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமாப்பா? இந்த நிக்குதே இந்த குட்டி சாத்தான் தான். இதை என்ன பண்ண போற நீயே? அடிக்க வேணான்னு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அதான் நான் பண்ண தப்பு. இவளெல்லாம் அடிச்சு வளர்த்துருக்கணும். இந்த வாரம் ஐயோ, மாமா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க மாமா. இவ சின்ன பொண்ணு மாமா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாது, விடுங்க மாமா. இல்லதா, இப்படி செல்லம் கொடுத்தா இது கழுதையாய் போய்க்கும். இவளெல்லாம் அடிச்சு முறிச்சு வளர்க்கணும். மாமா, எதுவா இருந்தாலும் நல்லபடியா சொல்லி புரிய வைக்கலாம். நான் பேசிக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு போங்க மாமா. இவ மேல கையெல்லாம் வைக்காதீங்க. ஏட்டே, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை இத மாதிரி ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணி வையே, கையும் காலையும் முறிச்சு விட்டுறேன். ஒழுங்கா நவுடி. என்னடா ஒன்றும் இல்லை. வந்தா படுத்துருவ தானே, அப்படியே நிக்கிற? உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? அவ்வளோ நல்லவனா நீ? உண்மையை சொன்னா நீ நம்பவா போத? சரி வா உட்காரு, வா உட்காரு. ஆமா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? தலையில அடிபட்டுச்சா என்ன? ஏன் அப்படி கேக்குத? இல்ல, திடீர்னு எனக்கு ஆதரவா பேசுற, ரத்னாவை திட்டுற, ஒரே ஓவர் ஆக்ஷனா இருக்கு. என்னத்துக்கு இவ்ளோ பெரிய சேஞ்ச் ஓவர்? அது தப்பான இல்ல, நீ இந்த மாதிரி பேசுறவனே கிடையாதே. தங்கச்சிங்க தப்பே செஞ்சாலும் நீ அவங்க பக்கம் தானே நிப்ப. திடீர்னு அவங்க முன்னாடி என்ன தலையில வச்சு கொண்டாடினியே, அதான் கேட்டேன். தனியாலாம் தலையில வச்சு தூக்கி கொண்டாடல, நான் அங்க உண்மையதான் சொன்னேன். சோ அந்த வழியில முடியலங்கிறதுனால இந்த ரூட்ல வரீங்க இல்ல? புரியல. நேரடியா சொல்லி பார்த்தேன், நான் கேட்கல. அதனால
கூட இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிற அப்படிதானே? இல்லை, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா நேரடியாக கேளு. எதுக்கு சுற்றி வளைச்சு கேட்க? டேய், புரியாத மாதிரி நடிக்காத. இப்படியெல்லாம் டயலாக் பேசி இப்படியெல்லாம் உன் தங்கச்சி எனக்காக திட்டி சீன் போட்டா நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு நீ நினைக்கிற அதானே? உன்னை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, என் மேலே தானே தப்பு. ஆரம்பத்திலேயே நீ என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நடந்திருந்திருக்கணும். அப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்காத மாதிரி நடந்துக்கிட்டு நீ எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லாம இப்போ போற நேரத்தில் வந்து மனசை திறந்து காட்டினா நீ நம்பவா போத? டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்னதா ஒரு பஞ்ச் வச்சு பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இல்லை, நான் என்ன பேசினாலும் அதை நீ தப்பாவே பாப்பியா? ஐயோ, இத்தனை நாள் நீ இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே, அதான் டவுட்டா இருக்கு. இப்ப நான் நடிச்சா கூட என்ன உன்னை தடுக்க முடியுமா என்ன? யாராலையும் முடியாது. அப்புறம் என்ன நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்றது? இல்லை, உனக்கு தான் அமெரிக்காவுக்கு வரலான்னு சொல்லி லெட்டரே வந்துடுச்சு. அதுக்கு பேரு வீசா. அதான் அந்த வீசாவோ ஏதோ நீயும் டிக்கெட் போட்ட. இப்போ உன்னை ஆறு தடுக்க முடியும் சொல்லு? அப்புறம் எதுக்காக இவ்ளோ பெரிய சீனு? இல்லை, இது சீன் இல்லல. உனக்கு அப்படியா தெரியுது? உண்மையிலே என் மனசுல இருந்து வருதுல்ல.